டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆயுர்வேதம் என்றைக்குமே ஒரு வளமான வாழ்க்கைக்கு அடிப்படையான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஒரு வாழ்க்கை வளமானதாக இருக்கணும், தலைமுறையினர் சந்ததியினர் வளமாக இருக்கணும்னா அவர்களுக்கு அடிப்படை உணவு தான். அந்த உணவு எப்படி சாப்பிடணும், அந்த பொருந்தா உணவுகள் எப்படி நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறத இந்த தொகுப்புல பார்க்கலாம். நம்ம உணவு அப்படிங்கிறது நம்ம ஆரோக்கியத்தின் அடிப்படை. அது சரியாக இருந்தாதான் நம்மளுடைய பசி தீயினால செரிக்கப்பட்டு கழிவுகள் பிரிக்கப்பட்டு சத்துக்கள் ஒவ்வொரு தாதுக்களாக மாறும். இதை டிஷ்யூ ஃபார்மேஷன், மெட்டபாலிசம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். சரி, இந்த உணவுகளில் நமக்கு சரியானதாக இல்லை, நம்ம உடலுக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம நாக்கின் சுவைக்காக தான் இன்னைக்கு நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கோம், பலத்துக்காக நம்ம சாப்பிட்றது இல்லை. அப்போ அந்த கழிவுகள் எப்படி நம்ம உடம்புல மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னா, அந்த பசி தீயினால செரிக்க முடியாமல் அந்த சத்துக்களாக மாறும் பொழுது கழிவுகளும் சேர்ந்தே அந்த திசுக்கள் உருவாகிறது. இந்த டிஷ்யூ ஃபார்மேஷன், மெட்டபாலிசம், அந்த ரசதாத்துவிலிருந்து ரத்தமாக மாமிசமாக இப்படி மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது கடைசியாக வருகின்ற தாத்து அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 7 தாதுக்களின் சாராம்சம் இருக்கின்ற சுக்கர தாத்து அப்படின்னு சொல்கின்ற விந்தணுக்களும் கருமுட்டையும் தான். அப்போ அந்த விந்தணுக்களும் கருமுட்டையும் அந்த கழிவுகளை தாங்கி தான் உருவாகிறது. இது ஒரு நாள் இல்லை, பல நாட்களாக பல தலைமுறைகளாக நமக்கு கடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதனால தான் ஜெனட்டிக் கோடிங்லேயும் டிஃபிகல்ட்ஸ் வருது. ஸோ இதற்கான ஆராய்ச்சிகள் பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஆயுர்வேதத்தின் தத்துவம் என்றுமே மாறாது தான். சில விஷயங்களை இன்றைக்கு நம்ம ஆய்வகத்தில் நம்ம நிரூபிக்க முடியாட்டியும் நம்மளுடைய வாழ்க்கை அறிவியல்லையும் இன்றைக்கு வர நோய்களையும் பார்க்கும் பொழுது நம்மளுடைய அடிப்படை தத்துவங்களை நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்பதுதான் உண்மை. சரி, எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறது சரக்க சம்ஹிதால ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. மலட்டுத்தன்மை கூட இந்த பொருந்தா உணவுகள் ஏற்படும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல இளம் தலைமுறையினருக்கு மலட்டுத்தன்மை பெரிய பிரச்சனையாக இருக்குது. அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். காரணம் இல்லை, ஆனால் குழந்தை பேரு கிடைப்பதில்லை. அதற்கு காரணம் அவங்களுடைய விந்தணுக்கள்லையோ இல்லை கருமுட்டைகள்லையோ பல சிக்கல்கள் இருக்கும். அதை ஆய்வகத்தின் மூலமாக நம்மளால் நிரூபிக்கப்பட முடியல அப்படிங்கிறதான் அடிப்படை. இது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு பல வகையான தோல் நோய்கள், எல்லாத்துக்கும் அலர்ஜி அப்படிங்கிற ஒரே கான்செப்டில் முடிச்சிடறோம். இதுவும் ஒரு பொருந்தா உணவுனால நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு தான். சில சமயங்களில் பரம்பரையில் சில சிக்கல்கள் இருக்கும் பொழுது கண் பார்வை இழப்பும் இருக்குது. கண்களில் இளம் வயதினிலேயே அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. இதுவும் ஒரு காலகட்டத்தில் அதன் அடிப்படையில் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது இல்லாமல் சிலருக்கு கழுத்து பிடிப்பு இருக்கலாம், குடல் அழற்சி நோய் இருக்கலாம், எதை சாப்பிட்டாலும் வயிற்றுப்போக்கு இருக்குது, அதற்கு காரணம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்தபடியாக எப்பொழுதும் உடம்பில் ஒரு வகையான காய்ச்சல் இருந்து கொண்டே இருக்கிறது. தோல் நோயில் ரொம்ப அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. அதற்கப்புறம் அவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மலச்சிக்கல் இருக்குது, ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்குது. இப்படி பல நோய்களை அடுக்கி கொண்டே இருக்கலாம். எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதற்கு அடிப்படை அந்த உணவு முறை மாற்றத்தை நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தான் நமக்கு அது சீராகும். எப்பொழுதுமே ஒரு மனிதன் தனக்கு உணவு செரிக்கிறதா பசிக்கிறதா அப்படிங்கிறத அடிப்படையாக பார்க்கணும். இதற்கு ஒரு சிகிச்சை முறையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒருத்தருக்கு இந்த பொருந்தா உணவுகள்னால பல நோய்கள் ஏற்படும் பொழுது அதை எப்படி நம்ம அணுகுவோம்னா, ஃபஸ்ட்டு அவங்களுடைய அடிப்படையான உணவு முறையை ஒரு டீட்டெயில்டு ஹிஸ்ட்ரி எடுக்கணும். எந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்றாங்க, அவங்களுடைய வேலை தன்மை எப்படி, உடல் தன்மை எப்படி, அவங்க பசித்தி எப்படி அப்படிங்கிறத ஒரு ஆயுர்வேத மருத்துவர் டீட்டெயில்டாக பார்ப்பாங்க. அதன் பிறகு இந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்காக பசித்தியை அதிகரித்து அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்காக அவங்க உடலுக்கு தகுந்தவாறு பஞ்சகர்ம சிகிச்சைகளாக ஒன்று பேதிக்கு கொடுக்கலாம், அல்லது வாந்தி செய்வித்தல் கொடுக்கலாம், அல்லது வஸ்தி போன்ற சிகிச்சைகள் செய்யலாம். இதற்கு அடுத்தபடியாக அந்த தாதுக்களை வலிமையாக்குவதற்கான மருந்துகளும் கொடுப்பாங்க. சரி, நம்ம இவ்வளோ சிகிச்சைக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம என்ன அடிப்படையாக செய்யணும்னா, நம்ம எப்பொழுதுமே நம்ம ஊரை சார்ந்திருக்க நம்மளுடைய லோக்கல் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம், சீசனல் ஃப்ரூட்ஸ், இதை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். எந்த உணவை எடுத்துக்கொண்டாலும் ஒருவர் நல்ல உடற்பயிற்சி செய்யும் பொழுது அவங்களுடைய பசி தீ சீராக இருக்கும் பொழுது ஈவன் இந்த பொருந்தா உணவுகளும் செரிக்கப்பட்டு எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடிப்படை. சரி நேயர்களே, இன்றைய பதிவில் பொருந்தா உணவிற்கான விளைவுகளையும் அதற்கான சிகிச்சை முறைகளையும் நம்ம தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.